டெவலப் ஆகி வருவேன்னு சொல்லி அதுக்கு ஊக்குவிச்சது வந்து என்னோட ஃபேமிலி. அதாவது என் அக்கா அவா தான் நான் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஃபீஸ் தந்ததுல இருந்து நான் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்ற வரைக்கும் எந்த பேஸ் தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் நான் அப்டேட் பண்ணி கொண்டு வரேன் என் அக்காவை. அது தங்கச்சி நான் வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர். ஆனால் அது என் அக்கா அவள் தான் எனக்கு பேக் போனாக இருந்து என்னை புஷ் பண்ணுறது. இன்னும் செய்யணும், இன்னும் வீடியோஸ் போடு, உன்னோட ஒர்க்கை நீ இன்னும் அடுத்த டெவலப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி புஷ் பண்ணுறது வந்து எங்கள் ஃபேமிலி. இங்கேயும் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் சர்டிஃபிகேட் வாங்க வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபேமிலி வந்து நிறைய பேர் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனுக்கு சொல்லி ஃபேமிலியாக வந்துருக்கிறீங்க. ஒரு டிப்ளமா டிகிரி வாங்க போகைக்குள்ள நான் பார்த்துருக்கேன். ஃபேமிலி சேர்ந்து போகும், மகள் 4 வருஷம் படித்தா நான் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், நான் போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு சில பேர் வந்து இதில் பிஸ்னஸுக்காக படிக்கிறார்களும் இல்லை, ஜஸ்ட் நாலேஜுக்காக படிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட சேர்ந்து உங்களோட ஃபேமிலி ஒரு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி மினக்கட்டு பவுனியாலேருந்து வந்தாக்கள் பார்த்துருக்கேன், ஜெஃப்னால தூரத்துலேருந்து வந்தாக்கள் பார்த்துருக்கேன், ரிங்கோவில் வந்தாக்கள் பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து உங்களோட ஃபேமிலி வந்து உங்களை இன்னும் டெவலப் ஆகணும்னு சொல்லி புஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும். இதோட விட்டுறாதீங்க. உங்களுக்கு நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், நான் உங்களை பே பண்ணி ஒரு ஃபேமிலி படிப்பிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நீங்கள் அதில் டெவலப் ஆகணும்.